மாசம் 5000 ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா போதுங்க, நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டில ஒரு இடத்த வாங்கலாம். உங்க கையில ஒரு 10,000 பணம் இருந்தா போது இந்த ப்ராப்பர்ட்டில ஒரு சைட்டை நீங்க புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, 1 BHK வீடு ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கும், 2 BHK வீடு வெறும் 26 லட்சத்துக்கும், 3 BHK வீடு ஒரு 37 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ ட்ராவலிங் வீரோட தமிழ் வந்துருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னூர் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்க மதுரம் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ கம்மியான ரேட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து டெஃபினட்டாக எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் ஒரு சென்டோட விலை வெறும் 4,50,000. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனால் மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்கலாம் சார்? நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டி இங்கே லொக்கேட் இருக்குண்ணா சார். கோயம்புத்தூரில் அன்னூருக்கு பக்கத்தில் தான் நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டி. அன்னூர் பக்கத்தில் எக்ஸாக்ட் லொகேஷன் மொண்டிபாளையம். ஸோ இங்கிருந்து பக்கத்தில் எப்படி எல்லா ஏரியாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? மெயின் ரோடு, வந்து திருப்பூர் அவினாசி போய்க்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி சத்தியமங்கலம், அன்னூர், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், பக்கத்தில் இருக்கு. எல்லாருமே சென்ட்ரல் லொகேஷன், மெயின் சென்டர் ஹப் கரெக்டுங்களா? இங்கிருந்து தான் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டாக போய்க்கலாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க கரெக்டுங்களா? இப்போ நியூலி லான்ச் ப்ராஜெக்ட். அதனால என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க சார்? ஆஃபர் என்னன்னாக்கா, ஒரு 2 வாரத்தில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,50,000 கொடுத்துருக்கோம். 4,50,000 ஒரு சென்ட்? ஆமாம். ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு சாத்தியமே கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் இங்கே லேண்ட் வேல்யூவே அதுதான் கரெக்டுங்களா பிரதர்? சார் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 போயிட்டுருக்கு. நம்ம ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம டிடிசிபி ரெராபுரம் ப்ராஜெக்ட்டுங்க. டிடிசிபி 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுங்க. 18 ஏக்கர் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 18 ஏக்கருக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க அது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நல்ல நேச்சரான ஆம்பியன்ஸு, மரங்கள்ல நிறைய இருக்கு. அதில் நிறைய குடியிருப்பு, நிறைய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா? நிறைய இருக்கு சார், நிறைய வீடு சுற்றி இருக்கு. மெயினாக இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? அம்யூனிட்டிஸ் சொல்ல போனாக்கா பார்த்தாலும் தெரியும். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்ச்சனை கொடுத்துருக்கோம். ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33 அடி 30 அடி அகலமான ரோடு கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ் வசதி எல்லாமே, பைப் லைன், அதே மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் கட்டி எல்லா சைட்டுக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சைட்டு சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். முக்கியமாக வேற என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா இபி, அதே பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பார்த்தீங்கன்னா குழந்தை விளையாடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ், அவுட்டோர் ஜிம்மு, இந்த மாதிரி செல்ஃபி பாயிண்ட், வாக்கிங் ட்ராக்கு, இது மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு அவுட்டோர் ஜிம்மிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே, அதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து இடத்த புக் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இங்கேயே உங்களுக்கான எல்லா என்டர்டைன்மெண்ட் பர்பஸும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் வாழுங்க. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு டிடிசி பெறார் அப்ரூவோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதுதான் எக்ஸாக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வேற என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க? சாயலும் பார்த்தீங்கன்னா மண் ரெட் சாயில் தான் கரெக்டாக. இந்த ஊரோட எல்லா பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெட் சாயில் தான். இந்த ஊரில் டெஃபினட்டாக நிறைய பேர் இடம் வாங்குறது எதுக்காக தெரியுங்களா? நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு, இல்லை சொந்தமாக வீடு வந்து குடியேறி வாங்கினாலும் நல்ல ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸோட நல்ல ஒரு இடத்துக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மதுரம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்து வேற என்ன ஸ்பெஷலாக இருக்கணும் இங்கே? ஸ்பெஷல் சொல்ல போனால் உங்களுக்கு ஸ்கூல், காலேஜ், ஒரு வீடு கட்டி குடி வர மாதிரி அப்படின்னா பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, பேங்க் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நியர்பை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சொல்ல போனாக்கா சாணக்கிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி, நவபாரத் இருக்குது, உங்களுக்கு கேஜி ஸ்கூல் இருக்குது, காலேஜ், திருவள்ளூர் காலேஜ் இருக்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் டயத்தில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். காலேஜ் எல்லாமே. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு. பேங்க் இருக்குது. இங்கேருந்து காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்துக்கு பஸ் வசதி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது உங்களுக்கு. டேரெக்டாக பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது கரெக்டுங்களா? ஆமாம், பஸ் வசதி இருக்குது உங்களுக்கு. இப்போ முக்கியமாக இப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற அம்யூனிட்டிஸோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மதுரம் ப்ராப்பர்ட்டி கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரி ப்ரைஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் போயிட்டு இருக்கு, பிளாட்டை எப்படி கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஒரு நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃபரில் கொடுக்குறோங்க. சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 கொடுத்துட்டு 4,50,000 ஸ்டார்டிங் நம்ம சொன்ன மாதிரி 4,50,000 ரூபாய்க்கு நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் ஒரு இடம் வாங்க முடியுமான்னு கேட்டு கண்டிப்பாக வாங்கலாங்க. அது நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்த 1 BHK வீடு, 2 BHK வீடாக கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா ஆமாம் நம்பர் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கன்னா நம்ம இடமா இருந்தாலும் வீடாக கொடுத்துட்டுருக்கோம். வீடோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் பண்ணுறதாக்க ஒரு 17 லட்ச ரூபா வருங்க. 17 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். 17 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK வீடு இங்கே வாங்கிடலாம். சரி, அடுத்து 2 BHK மாதிரி 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா 26 லட்சம் கொடுத்துட்டுருக்கோம். 26 லட்ச ரூபாய்க்கு 2 BHK. 26 லட்ச ரூபாய்க்கு 2 BHKவா? 2.25 சென்ட்ல கட்டி கொடுக்கலாம். 2.25 சென்ட்ல ஏங்க இன்னைக்கு டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரை கிரவுண்ட்லேயே பாருங்க, அரை கிரவுண்டில் 2.25 சென்ட்ல 2 BHK வீடு வெறும் 26 லட்ச ரூபா. 26 லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லை டெஃபினட்டா. ஆனால் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க, அதான் விஷயம். 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா 37 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 37 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 3 BHK வீடு இன்னைக்கு மினிமமாக நீங்கள் கட்டணும் ஒரு 50 லட்ச ரூபா எல்லாம் கட்ட முடியும். ஆனால் மெட்டீரியல் எப்படி நம்ம அதே மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து முழுக்க கஸ்டமைஸ்டு பிளான் தான். கஸ்டமைஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி தான் கட்டி தருவோம் அப்படிலாம் கிடையாது. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
ஸ்பெசிஃபிகேஷன் முன்னாடி கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண சொல்லி சிமெண்ட் என்ன பிராண்டு, பெயிண்ட் என்ன, டைல்ஸ் என்ன, எலக்ட்ரிக்கல் சொல்லி உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே போட்டு வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு தான் கட்டுவாங்க. ராடெல்லாம் பில்லருக்கு ராடெல்லாம் 16 போட்டு தான் கட்டுவாங்க. குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு கட்டுவாங்க. ஆன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறாங்க, ஆனால் பட்ஜெட்டாக கட்டுறாங்க. அதான் விஷயம். இவ்வளோ கம்மியான பட்ஜெட் பண்ணுறாங்களே, குவாலிட்டி தான் கை வச்சுருவாங்க நினைக்க வேணாம். கஸ்டமைஸ் பிளான் உங்கள் பிளான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வீடும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள நீங்கள் இன்ஜினியர் பில்டர் வச்சு தான் கட்டணும் கிடையாது. ஒருவேளை அவங்கள அவங்க தெரிஞ்ச இன்ஜினியர் யாராவது இருந்தால் கூட அவங்க வச்சு கட்டிக்கலாம். நம்ம லோன் பண்ணி இடத்துக்கு உங்களுக்காக நீங்கள் பண்ணி தராங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன எல்லா கஸ்டமைசேஷனும் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இன்ஜினியர் வச்சு பண்ண நினைக்கிறீங்களா, பண்ணிக்கோங்க. அதுக்கு அவங்க என்ன சப்போர்ட் பண்ணி தராங்கிறாரு. மேலே இப்போ இதுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் நிறைய பேர்னால ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்க முடியாது. லோன் ப்ராசஸ்ங்கிற எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க? இடத்துக்கு என்ன மாதிரி லோன், வீட்டுக்கு என்ன மாதிரி லோன்? அதாவது நம்ம மதுரம் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இடம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, முன்பணம் 2-3 லட்சம் இருந்தால் போதும். 2-3 லட்சம் ரூபா இருந்தால் போதும். ஆமாம், ஒரு இடமே வாங்கிக்கலாம். இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% லோன், 70% லோன், 70%. ஆமாம், இடத்துக்கு 70% பண்ணி கொடுத்துறோம். வீட்டுக்கு 90% பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கு 90%. முன்பணம் 2-3 லட்சம் இருந்தால் போதும். இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துலாம். முன்னாடி அந்த 10,000 ரூபா இருந்தால் போதுன்ற மாதிரி சொன்னீங்களா, அது என்ன கான்செப்ட்? 10,000 வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுறதுக்கு மாதம் இஎம்ஐ லோன் வாங்கி கொடுத்தா மாதம் ஒரு 1% வாங்குறாந்தாக்கா மாதம் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வரும் உங்களுக்கு. 5,000 ரூபா? ஆமாம், அதே 2.5% அரை 2 இடம் வாங்கி இடம் மட்டும் வாங்கினாக்கா மாதம் இஎம்ஐ ஒரு 9,500 தான் வரும் உங்களுக்கு. அதாவது எனக்கு மறுபடியும் ஒரு சொல்லுங்கள், 5,000 ரூபாய்க்கு எப்படி 1% இடம் வாங்கினீங்கன்னாக்கா இஎம்ஐ வந்து மாதம் 5,000 வரும். 2.5% அரை 2 இடம் வாங்கினீங்கன்னாக்கா மாதம் இஎம்ஐ ஒரு 9,500 வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்க. அதாவது எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பண்ணி தராங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ ஃபெசிலிட்டியோட இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் எல்லாமே இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே 10 சீட் புக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், ஒரு 30-30 சைட் தான் புக் ஆயிருக்கு. மற்ற அவைலபிள் இருக்குங்க. அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே போடுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து புக் பண்ணி நினச்சினா கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்க மறக்காம கனெக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் மேலே எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும் தெளிவாக சொல்லிடுறேன். சார் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இப்போ சத்தி ரோடு சொல்லுவாங்க, அன்னூர்லேருந்து மொண்டிப்பாளையம் கரெக்டுங்களா? ஒரே ரோடு தான் உங்களுக்கு. ஒரே ரோடு தான், மெயின் ரோடு தான். ஆக்சஸ் பண்ணுறது கூட எல்லாமே பார்த்துருக்கோம். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரம் ப்ராப்பர்ட்டி செல்லுமொழின்னு எல்லா கைடன்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க, பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அண்ணனே கூட உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக பார்க்கணுன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கனவு இல்லாத நினைவாக்கிற கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்க மறக்காம கடைப்பிடிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அட்லன்ஸ் டாடா அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ.